இருந்து வந்தாரு எங்க மகாராஜா. யாரும் மதிக்க மாட்டாங்க. சரி மகாராஜா, மகாராஜா இதே ஆயுதம் இருந்தா என்ன பண்ணுது? மாமா ஒவ்வொரு வாரம் உப்புக்கிட்டே வருது. ஆமா ஆமா ஆமா. தம்பி அல்லவா மாமா யாருத்தாரு எனக்கு ஜெயம் வரணுமே. நம்ம 3 பேர் இருந்தோம். 3 பேர்ல ஒண்ணு சேர்த்து வச்சுது. இப்ப இருக்கிறது எத்தனை பேரு? நாங்க 2 பேர் தானே. மாமா உன்னால எனக்கு ஜெயம் வரணுமே. என்ன செய்ய போறா? ஒருவனை கொன்றால் மற்ற 4 பேரும் இறந்து போய்விடுவார்கள். இப்போ உனக்கு சேனாதி பட்டம் கொடுத்து சேனாதி பட்டம் கொடுத்து அனுப்பினேன். யார் கொல்ல போறா? சகாதேவனை கொல்ல போறீங்க. சகாதேவனா? அந்த பொடி பையன் என்னத்துக்கு கொல்லணும்ன்ற நீ? ஏமாமா அந்த சின்ன பையனாக இருந்தாலும் அண்ணவை கொன்றுவானால் தம்பிமார்களும் ஒருவர் இறந்து. ஆமா யோசனை சாத்திரம் பார்த்து அவன் சொல்லிக்கிறான். இந்த நேரத்துல யுத்தம் செய்தா எதிராளி மாண்டு விடுவா, அவனுக்கு ஜெயம் வருது. அதனால சாத்திரம் பார்க்கறவனே அவன் தான். அதனால அவனை கொடுத்தோம்னா அவரை கொண்டு விட்டார் நமக்கு ஜெயம். எளிதிலே வெற்றி நமக்கு. அப்படியா? ஆமா. சரி போயோ. சேனாதி பட்டம் கொடுங்க. இதா என்னடா இது? சேனாதி பட்டம் கொடுத்தாங்க. சேனாதி பட்டத்தை கொடுத்து அனுப்பினார். உனக்கே ஜெயம் பெற செய்கிறேன். அப்படியா? ஆமா. உனக்கு சேனாதி பட்டமா? ஆமா. புத்தனுங்க. புத்தனுங்க. ஏடா உன்னிடே ஏதா போறே. எனக்கு தாய் மாமா அல்லவா? அதனால எதிராளியா இருக்கக்கூடிய
ஐந்தாவது பிறந்தவன் சகாதேவன். ஆமா. அவனை கொன்று அவனை கொன்று ஜெயம் பெற செய்கிறேன். அதானே கொடுக்குறேன். ஆமா. போய் போ. ஏய் பாத்தியாடா மாமாவை கூட சொல்லு. கொடி சேனாதிபட்டத்தை நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். கத்தி எப்படி கொடுக்குறாரு பாத்தியா? அவர் குடுக்கத்தை பார்த்தா உன்ன குத்துற மாதிரி ஆகுது. மருகா மனக்கவலை கொள்ளாத, மனதே கவலை கொள்ளாதே. எனக்கு ஜெயம் வரணும், உனக்கு ஜெயம் பெற செய்கிறேன். ஆமா, மொத்த பேரும் செத்தாலும் சரி, நான் ஒருத்த ஆளணும் இந்த நாட்டை. நீயே நாட்டையாள செய்கிறேன் ஐயா. புரியுதா? வாரியா மாமா, நீ போய் வருவியோ? போய் வெற்றியோடு திரும்பி வான்னு சொல்லி மாமா நீ போவியோன்னு இல்ல அப்படியே வந்துருவியோ? மாமா சென்று வெற்றியோடு ஜெயத்தோடு வான்னு சொல்லுன்னா மாமா நான் ஒரே முறை என் கண்குளிர ஒரே முறை பாத்துக்கிறேன்டா. கச்சா பாத்துக்க மாமா, முகத்தை எனக்கு நேரா காட்டு மாமா. உன்னை காட்டு போய் வருவியோ? அப்படியே போடுவியோ? ஏண்டா என் மருமகன் தான் ஏதோ மனகலக்கத்திலே சொல்லுகிறார் நீ ஏண்டா அது வார்த்தை சொல்றே? மாமா மாமா உன்னை காட்டு மகாராஜாங்க என்னத்தை முகத்தை. டேய் மாமா வாரியா போய் வரே மாமா. ஐயோ மாமா, ஐயோ டேய் அட பாவி, ஏன் மருமக போறியா போறியான்னு ஏன் மருமக கேட்க ஐயோ மாமான்னு ஓடி வந்து ஏன்டா அப்படி அழுகுறாரு? மாமா பாப்பமா பார்க்க மாட்டோமோ? ஐயோ மாமா மூஞ்சில இப்ப யாரு கட்டி போயிட்டு மாமா? எனக்கு இப்ப யாரு கட்டிக்கிச்சா? எதிரியை வென்று செய்வேன்னு நான் சொல்றேன். கண்ணுங்கெல்லாம் நட்டுக்குது மாமா. என்னடா இது? மாமாவுடன் நீங்கள் வியாபாரிகள் சில பேர் போங்க பாருங்க. மாமாவுக்கு உண்டான ஆயுதத்தை எடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். சரி மாமா போயியா? ஜாக்கிரதை. நான் விளைவெற்றி கொண்டு புறப்படுகிறேன். எதிரியோடு சமர் செய்ய புறப்படு பார்க்கலாமா? மாமா
அப்படி அழுது புயமோடனே ஆத்தா ஜகுனி என்ன உரைத்தார் மருகா கவலைப்படாதே கல்யாணம் மாண்டால் மாறட்டும் சரி போனா போட்டோம் எல்லாம் போட்டோம் நான் இருக்கிறியா ஜெயித்து தரியா அப்படி சொல்லி இன்றைய தினம் எனக்கு சேனாதி வட்டத்தை கொடி இப்போதே நான் சென்று சாஸ்திரத்தில் வல்லவன் யார் அந்த சகாதேவனை கொண்டுட்டா உனக்கு ஜெயம் வரும் அப்படி சொல்லி சேனாதி வட்டத்தை பெற்று வேகமா சகாதேவனை கொல்ல சகுனியவன் வரான் ஆனா சகாதேவன் சகத்தை முடிக்கணும்னு கோபத்தோடு தான் இருக்காரு இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது சீக்கிரமாக சென்று சகாதேவனை நான் அடுத்ததாக நான் எப்படிப்பட்டவர் அந்த நாள்கள் நிறைந்தோனே அத்தனையும் புரிந்தோனே அரியானிய சிறியானிய ஆதரித்தலையே என்று இருக்கிறாய் ஆதரித்தாய நான் இருக்கேன் நான் இருந்தாலும் உனக்கு என்ன சொந்தம் சொந்த எந்த நம்மானே சேமானே பெண்மானே தொழுதேனே சூழலாம சூடி என்று நீ என்னை சுற்றி காட்டுகிறாய் உறவு முறையை வைத்து ஆனால் சந்ததமாய் எப்படி வருகிறாய் இந்த பாடலை எழுதியவர் தங்கவேல் ஆசிரியர். அவருடைய பாடலை பாடி என எழுதியல்லவா? ஆனா உன்னை ஏன் எடுத்து தெரியுமா? நீ நினைத்திருந்தாயே, நீ செய்தாயே சமதம், அதற்கு நல்ல நேரம் வந்துருச்சியா? எந்த நேரம் தெரியாதா? தெரியாதியா? பாவமொழி போலே
சகுனியல்லது தேவித்தான் சமரியை போக்கி அப்படியே நீங்க சென்று அவன் ஆவியை அந்த சகுனியை இன்றைய தினம் நீ கொன்று உன்னுடைய சபதத்தை முடிக்க வேண்டும் என்று. ஆனால் இப்போது நீ போகிறாய் என்றால் எப்படி தெரியுமா? நீ எப்படி போகிறாய், யார் போகிறாய் என்று பல பேருக்கு தெரிய வேண்டும். அது ஞானம், கருத்து, நீதி, நேர்மை, உண்மை அத்தனையும் அறிந்தவர் மாமன் சொல்றான். எதிராளியா இருந்தாலும் ஆனா காத்திரம் என்ன இருக்கிறது கரத்தில பானம் எடுத்தாலும் சாத்திரப்படுத்தி போற. ஆனா எதை நாடி எதை மனதில் நினைத்து போகிறாய்? செங்கண்ணா நினைத்து உயிராக மனதில் துதித்து அந்த சகுனியை கொல்ல போகிறேன். இப்போதே சென்று சகுனியை கொன்று வெற்றி பெறுவாய். புறப்படு. எங்க வந்திருக்கிறோம்? குருச்சேத்திரம் ரணகல பூமிக்கு வந்திருக்கோம். எதிரி யார் வந்திருக்கிறான்னு பாரு. ஏய் பாரா பாரா மாமா 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 சகல மகாராஜா வந்திருக்காரு. ஏய் சகல மகாராஜா வந்திருக்காரு. டேய் அந்த சின்ன பையனா வந்திருக்கிறான். சின்ன பையன். ஆமா அந்த படிப்பு. டேய் 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 என்னடா வேலை செய்யற? மீச முறுக்குற. மீச எங்க முறுக்குற நீ? ஏன் தாடி புடிச்சு இழுக்குற? வீர வந்துச்சா? வந்துடுது. வலு ஏத்தனியா? வலு ஏத்தனியா? டேய் யுத்தத்திற்கு இங்க வந்திருக்கிற 1000 நட வேலை. சந்தைக்கு வரும்போது வலு ஏத்தின்னு வரணும். மறுபடியும் ஏத்தினி. பாக்கட்டா? போய் பாரு. Raja
பேரு நாம இப்போ சொல்லி சாண்டபடி வந்துறான் சாண்டை சாண்டபடி வந்துறான் சாண்டையா சண்டை 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 பட்டுமா பட்டுமா இவள மச்சான் ஏய் ஏய் அவர்தான் ஏய் அவர்தான் சாமி மகாராஜா எது வந்துறா அட சகலபடியா மகாராஜா எது வந்துறா எது வந்தாடே குன்றியா இல்ல சத்தமா பேச சொல்றா பாவி ஏய் டேய் ஊர்ல ஏத்துறாடே ஊர்ல எத்தனை வந்து யாருக்கு ஓட முடியல உடுடா வடு ஊர்ல யாருக்கு உடுடா அடியாரே கண்ணடியா ராஜாவே கம்மி இருக்காரு மகாராஜா என்ன கேக்கலடா கம்ப்ளீட் சொல்லு எங்க மாமா வடியா டேய் யாரா மாமா டேய் சரி என்ன மகாராஜா டேய் நானே எப்படிலாம் எப்படி எப்படி எப்படியா டேய் நம்ம கந்து வெடி கட்டணும் எப்படி கலடா டேய் இப்ப இப்போது நாம எது வந்துறோம் அந்த சகுனியை கொல்ல வேண்டும் சண்டை வந்துறோம் டேய் சண்டை சமர் செய்ய வந்திருக்கிறோம் போய் பாரு 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 டேய் இதான் வரா டேய் என்ன பண்ற மாமா இப்பதானே சொன்னேன் மாமா அண்ணா மாற தட்டி தட்டி ஹார்ட் அட்டாக் வந்துட போதுறாரு என்னது சகல வந்திருக்கானா என்ன படிக்கிறீங்க ஏய் வந்து உட்காந்துக்கிறாரு உட்காந்துக்கிறா வயசானவன் சரி வயதுல மூத்தவர் மரியாதை அவர் வந்து வயசுல மூத்துறோம் டேய் மூத்தவர் இல்ல பெரியவர் மதுரை வணங்குறேன் மரியாதை குத்தி ஆச்சு இல்லை என்றால் ஒரே அடியா அவனை காலி பண்றேன் நீங்க நான் கூட அடிக்கிறேங்க அடிக்கிறியா அடிக்கிற அடிக்கலாமா ரொம்ப நாளாக வந்துருக்கலாமா டேய் சின்ன பையன் ஓடி வந்து என்ன வேலை வந்துட்டான் டேய் யாரோ போடா டேய் பரிக்குமா முத்தாடி இரு நான் தான் கேட்டுக்கிறேன் இப்ப சண்டைக்கு தானே வந்தோம் சண்டைக்கு தான் வந்துரும் இப்ப இவரு பக்கம் நானு டேய் அடிக்கணும்னா அடிக்கணும்னா அடிக்கட்டுமா வேணாம்னு கேட்டு டேய் அடிக்கணும் வேணாம்னா அது ஏன்டா சண்டைக்கு வரணும் டேய் இப்ப உன் பக்கம் நானு என்ன வச்சுட்டு போறேன் டேய் ஏண்டா டேய் 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 ஓ இரியா டேய் இவள சும்மா விடலாமா அட முட்டை முட்டை மல விட்ட தரமதை முட்டை மல விட்ட தரமதை சாரி உங்களை கட்டி உங்களை கட்டி எறிகிறேன் கட்டி உங்களை கட்டி உங்களை வாடா 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 டேய் 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 மாமா டேய் நம்மள வயது சின்ன பையன்றாரு உள்ளாமா வரும் விடா கூடாது எப்படிடா பட்டவன் டேய் பூதுகளையா போய் வா உன தரது வையா நான் தரனா காத்துக்கு போறேன் ஐயா விட கூடாது அச்சா நான் எடுக்கிறேன் டேய் இந்த சின்ன பயல் நம்ம பையாதே மாமாயின்னு வரேன்
ராஜா பார்த்து என்னடா சொல்ற என்ன முறையிலே கல்லா விட்டு பையன் ஓடி வந்து அடிக்கிறான். ஏன்டா மாமாவை அடிக்கிறேன்னு கேட்க முடியல. அங்க இருந்து நீ எடுத்து வந்து என்ன அடிக்க வர? அவர் தானே அடிக்கிறான். எப்படி அடிக்கிறாங்க பாக்கத்தால அவர் அடிக்க திரும்பி பாக்குறியா? இப்ப பாரு அவர் அடித்து பாக்குறியா? அடிக்கிறேன் அங்க பாருன்னு சொல்லி என்னதான் என்னடா சொல்ற? போனா திருவாயில பொங்கல் உனக்கு யுத்தம் செய்வது நிறுத்துங்கள். என்னடா யாருடா போறீ பாயே? வரேன் இரு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை பாருங்க. சண்டை போட்டு இந்த பாயில யார் படுகிறீங்களோ அவங்க வந்து என் கட்சியாளு. யாருக்கே படுகிறாளோ அவங்க கட்சியாளா? சரி அப்படியே கட்டும். வாடா இத்தனை பேர் காணும் பார்க்க
ரெண்டு பேரும் உன்னை எப்போ நீ கடுப்பு பாக்குறோம். கடுப்புதான் நீ தனி ஆப்ட. ஆமா எப்படிடா எத்தனை நேரமாக பெரியவர்கள் சொல்கிறேன் கொஞ்சமான மரியாதை கொடுத்துதான் அந்த செய்யப்பேன். அவருக்கு தெரியல. வந்து மாமா மாமா சொல்லு. காலை கரும்புவார் ஆத்திலே உடை காலை மல்லுதுமா கைகள் லோடு உன்னை சும்மா விடுவதில்லை. என்ன என்ன செய்ய பாரு. அப்படியே சரி இல்லடா. இன்றைய தினத்திலே என்னுடைய சபதம் முடிந்துவிட்டது. அண்ணா பார்க்கணும்.